ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஆஃபன் டெக். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா MIUI 12 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து MIUI 12ன்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்டோரேஜுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து ஒரு பெரிய லாங்கான ஒரு டியூப் இருக்கும். ஸோ அதில் கலர் கலராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒன்றுக்கு மேலேயும் டச் பண்ணும்போது கரெக்டாக அது வந்து அந்த அது எந்த ஃபைல், இப்போ வீடியோனா இமேஜாக, அந்த இதுக்கு வந்து கரெக்டாக ஆரோ மார்க் காட்டும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஃபியூச்சர் இல்லை. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக MIUI 12 வந்து இந்த ஃபியூச்சர் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா க்ளீனர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாமே க்ளீன் பண்ணி தந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ க்ளீனர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் டீப் க்ளீன் அப்படின்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், டீப் க்ளீன்ற ஆப்ஷனு. ஸோ இமேஜ் அதிகமான வந்து ஸ்டோரேஜ் இருக்க ஃபைல்ஸு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதே ஒரு வேறு லெவல் ட்ரிக் தான். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு 2 ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு யூடியூபும் க்ரோமும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த ஆப் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அதை கிளியர் பண்ணுற அந்த இது அமைக்கிக்கோங்க, அந்த ஹோம் பட்டனை. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கும் லெஃப்ட் சைடில். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு ஆப் 2 ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த எந்த ஆப் வந்து மேலே வேணுமோ, இல்லை எந்த ஆப் கீழே வேணுமோ, இப்போ சப்போஸ் யூடியூப் மேலே வேணும்னா யூடியூப் மேலே வந்து ட்ராக் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் க்ரோம் கீழே வேணும்னா க்ரோமை கீழே வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து க்ரோம் மேலேயும் யூடியூப் கீழேயும் வச்சுருக்கேன். ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் என்னோடய ஒரு வீடியோவை வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ ப்ளே பண்ணிட்டு இப்போ நான் கூகுளும் அப்படியே ஒர்க் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மல்டி டாஸ்க் பண்ணிக்கலாம். ஸோ கீழே என்னோடய வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து கூகுளில் ஏதாவது வந்து சர்ச் பண்ணுறேன், எதனாலும் நான் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சேனலோட நேமே வந்து நம்ம டைப் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஆஃபன் டெக் அப்படின்னு டைப் பண்ணலாம். ஸோ கூகுள் வந்து எந்த ரிசல்ட் தருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆஃபன் டெக் அப்படின்னு டைப் பண்ணலாம். ஸோ ஆஃபன் டெக்குன்னு டைப் பண்ணி ஓகே கொடுக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணும்போது கூட வீடியோ ஒரு ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு ஆஃபன் டெக் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டிங் நாலேஜ் அபவுட் டெக் நம்ம சேனலோட இது வந்திருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே யூடியூப்பில் உடனே வந்து நம்ம சேனலோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு இது ஈக்குவல் டு மாதிரி வந்து ஒரு 2 லைன் இருக்கும். ஸோ அந்த லைனை நீங்கள் ட்ராக் பண்ணி உங்களுக்கு கீழே இருக்கிறதையும் மேலே இருக்கிறதையும் மினிமைஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பெருசுபடுத்திக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ மேலே ட்ராக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா யூடியூப் எனக்கு ஸ்க்ரீன் பெருசாக கொஞ்சம் வந்து ஒரு 75% ஆக்குபை பண்ணியிருக்கு. கூகுள் வந்து 25% ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் இதை கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் மல்டி டாஸ்கிங் 2த்தையும் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாமே வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃப்யூச்சர் நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் பார்த்துக்கிட்டே வந்து நோட்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து MIUIயில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் 2த்தையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வெளியே வரணுன்னாலும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ஏதாவது ஒரு ஸ்க்ரீனை, எப்போ யூடியூபாக இருந்தாலும் இது கூகுளாக இருந்தாலும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸோ அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பிரைட்னஸ் லெவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு மோடு எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அது என்ன மோடுன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் மோட். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சன்லைட் மோடை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இதுவாகும்னா ப்ராஃபிட்னா,
இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து சன் வெளியே போகிறீங்கன்னா சன் வந்து உங்கள் ஃபோன் அடிச்சிட்டா நீங்கள் வந்து பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு இது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃப்யூச்சர் வந்து இது பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வால்பேப்பர் மோடு. ஸோ வால்பேப்பர் மோட் ரெண்டு மோடு இருக்குது. ஸோ லைட் மோட், டார்க் மோட் 2 மோட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டார்க் மோடில் நம்மளுக்கு எப்போல்லாம் டேர்ன் ஆன், ஸோ இப்போ 7 o'clock இருந்து எனக்கு 8 o'clock வரைக்கும்னா அது வரைக்கும் நம்ம வேணால் வச்சுக்கலாம். ஸோ டைமிங் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இண்டிவிஜுவல் ஆப்பு, இப்போ நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன்னா வாட்ஸ்அப்பில் மட்டும் நம்ம வந்து டார்க் மோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஜூம் இருக்குது, ஸோ ஜூமில் வச்சுக்கலாம். கூகுள் ட்ரைவ்னா கூகுள் ட்ரைவ். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த இண்டிவிஜுவல் ஆப்பில் வந்து உங்களுக்கு டார்க் மோடு வேணுமோ நீங்கள் அந்த ஆப்பை வந்து இது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நார்மல் மோட்லேயே வச்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு மெயினான ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் மறுபடியும் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா வால்பேப்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வால்பேப்பரில் என்ன பெருசாக இருக்குது, அது எல்லா எம்ஐயூஏலும் மோஸ்ட்டாக வந்துடுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இதில் புதுசாக வந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லைவ் வால்பேப்பர். அதாவது வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் வால்பேப்பர் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து தந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது இதுலேயும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து தீம்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி தீம்ஸ் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நிறையா பேருக்கு வந்து வேறு மாதிரிலாம் தீம்ஸ் வைக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ நிறையா ஃபோனில் வந்து இப்போ அந்த மாதிரி தீம்ஸ் வைக்கிற ஆப்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. சில ஃபோனில் இருந்தாலும் கம்மியாக இருக்கும், ஆனால் இவங்க அதிகமாக தந்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க டியூன்ஸ் கூட தராங்க, நிறையா டியூன்ஸு. ஸோ ரிங்டோன்ஸ் நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு ரிங்டோன்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ரிங்டோன்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபாண்ட்டு கூட தராங்க. ஸோ ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நிறைய பேருக்கு கார்ட்டூன் அந்த மாதிரிலாம் வந்து பிடிக்கும். ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து டிசைனாக அப்படி ஸ்டைலிஷாக இது இருக்கலாம் பிடிக்கும். ஸோ அவங்களாம் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை கைஸ்.